ஹாய் காய்ஸ், நாங்கள் கம்மாய்க்கு இன்றைக்கி மீன் பிடிக்கலான்னு போனோம். போகும்போது பார்த்தா நிறைய மீன் கிடந்துச்சு காய்ஸ். ஆனால் அதில் ஒரு மீன் கூட சிக்கலை. அதோட விராக்கண்டு ஒரு ஓரத்தில் 2 கிடந்துச்சு. அதை மட்டும் அப்படியே ஆட்டையை போட்டுட்டு ஆட்டையை போட்டுட்டோம். இன்னொன்று காலில் தட்டுப்பட்டுட்டு அப்படியே போயிடுச்சு காய்ஸ். அதோட அந்த ஒன்றை பிடிச்சி நாங்கள் சுட்டு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது மாதிரி சுட்டு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு மிளகா பொடி இல்லாததுனால நாங்கள் எல்லாம் கலந்த தூளை போட்டுக்கிறோம். எல்லாம் கலந்த மிளகா பொடி தூள், மிளகாய் தூள். நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. காய்ஸ், மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி பவுடர்லாம் போட்டிருக்கோம் நாங்கள். இந்த மிளகாய் தூள் உள்ளே போகணுன்னு, அதனால் மிளகாத்தூளை நல்லா அப்படி போட்டு தேய்ச்சிக்கலாம். காய்ஸ், நாங்கள் தண்ணி பதத்துக்காண்டி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அந்த மசாலா கூட. இப்போ நல்லா அப்படி தேய்ச்சிக்கலாம். நல்லா அப்படியே உள்ளே விட்டு நல்லா அப்படி தேய்ச்சிக்கணும். இந்த மீனோட அப்படியே நல்லா இந்த கலரில் ஆக்கிடுறோம். அதுதான் செம்மையாக இருக்கும் மீன். மண்டையில் எல்லாத்துலேயும் தேய்ச்சி விட்ருவோம். வயிற்றுக்குள்ளெல்லாம் தேய்ச்சி விட்ருவோம். நம்ம இப்போ குச்சியை சொருவி வயிற்று வழியாக தான் இப்போ விட்டு வெளியில் எடுக்க போகிறோம். அதனால் அப்படியே நல்லா தேய்ச்சி விட்ருவோம். காய்ஸ், இப்போ நல்லா தடவி முடிச்சாச்சு. ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். காய்ஸ், அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சிட்டேன். அதை உள்ளே தள்ளுறதுக்கு கம்பு குச்சியும் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே சமைக்க வேண்டியதாங்க காய்ஸ். அப்படியே நல்லா கிரில் மாதிரி அப்படியே சுற்றி வேக வைக்கணும். காய்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அந்த மீனே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. நல்லா கருகிடுச்சு. இன்னமும் வேகலை. ஆனால் உள்ளெல்லாம் நல்லா வேகலை. வால் பகுதி மட்டும் நல்லா வெந்திருக்கு. இங்கே மட்டும் வேகலை காய்ஸ். அதை மட்டும் நல்லா வெந்தோடனே நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு காய்ஸ். பூ மாதிரி வந்துருச்சு. எல்லாரும் சாப்பிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.